எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளிஜியா. இன்றைக்கி சூப்பரான ஒரு புதிய சிட்டியில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ஜெர்மனிலிருந்து நம்ம யூட்ரிட்ஜுங்கிற ஒரு சிட்டிக்கு தாங்க போக போகிறோம். இந்த யூட்ரிட்ஜ் சிட்டி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் நெதர்லாண்டுங்கிற கண்ட்ரியோட ஒரு மையப்பகுதியில் தான் இந்த யூட்ரிட்ஜ் சிட்டி இருக்குது. இந்த யூட்ரிட்ஜ் சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல ஆர்கிடெக்சர், ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 500 BCலேருந்தே இந்த சிட்டி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை தொடர்ந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Can you see it? Yes. So if you இப்போது நம்ம ஜெர்மனியிலேருந்து எஸ்பெஷலி நம்ம இருக்கக்கூடிய சிட்டி பார்த்தீங்கன்னா கலன். இந்த சிட்டிலேருந்து இது கலனியான்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டியிலேருந்து இப்போ நான் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் நெதர்லாண்டுன்னு சொல்லக்கூடிய யூட்ரிட்ஜ் சிட்டிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க கண்டினியூவாக ட்ராவலை வாட்ச் பண்ணுங்கள். யூட்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 4th இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆஃப் நெதர்லாண்ட் சொல்லலாம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்லேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, யூட்ரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குது. இது நெதர்லாண்ட்லேயே பெரிய யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கெனால் சிட்டின்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் கெனால் இருக்குது, கெலான் ஓரியன்டு சிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன்சியன் சிட்டின்னு கூட சொல்லுவாங்க யூட்ரிட்ஜ். ஸோ நெதர்லாண்டில் ஒரு முக்கியமான சிட்டியில் ஆம்ஸ்டர்டாம் மாதிரி யூட்ரிட்ஜும் ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி. எஸ்பெஷலி ஏன்சியன் பீரியட்லேருந்து இந்த சிட்டி வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாலஸ்ட் டவர் சர்ச்சு அப்படிங்கிற ஒரு சர்ச்சு இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த யூட்ரிட்ஜ் சிட்டி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் மக்கள் தான் வசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒரு காம்பேக்டான ஒரு சிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இது நெதர்லாண்ட்லேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குது, யூட்ரிட்ஜ் யூனிவர்சிட்டி. இந்த சிட்டியில் ஆல்மோஸ்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நேராக போனோம், அந்த டவர் சர்ச்சை வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கெனாலில் இருக்கக்கூடிய அந்த என்டையர் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் வியூ பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ பியூட்டிஃபுல் ஒரு க்ளோஸ்டு சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஷாப்ஸு, அங்கே இருக்கக்கூடிய டீ ஷாப்ஸு, நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸு, மக்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அழகான சிட்டி தாங்க இந்த யூட்ரிட்ஜ். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எண்ணற்ற வேர்ல்டு அனைத்து வகையான ஃபுட்டுமே இந்த யூட்ரிட்ஜ் சிட்டியில் ஸ்பெஷலி அவைலபிள் இருக்குது. யூ கேன் see it மெனி யூரோப்பியன்ஸ் பீப்புள் அவங்க ஹேங் அவுட் பண்ணுற இடமே இந்த யூட்ரிட்ஜ் சிட்டி தான். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து அந்த கெனால் ஓரத்தில் லெஃப்ட் ரைட் 2 போத் சைடும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இந்த என்டையர் ஸ்ட்ரிச் ஆஃப் கெனால் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் அவைலபிள். சூப்பரான ஃபுட்டு, எல்லா வகையான ஃபுட்டுமே இங்கே கிடைக்கும். ஈவன் இந்தியாவோட இட்லி சாம்பார் கூட இங்கே கிடைக்குங்க. இந்தியாவோட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கூட இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி இந்த யூட்ரிட்ஜ் சிட்டியில். பாருங்கள், மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த போட்டில் சில பேர் ஹேங் அவுட் பண்ணிவிட்டு அதுலேயும் சாப்பிட்டுட்டே போவாங்க. ப்ளஸ் 2 கரையிலையும் அந்த கெனாலை ரசித்தபடியே சாப்பிட்ற ஒரு விஷயமே ரொம்ப அலாதியாக இருக்கும். இந்த யூட்ரிட்ஜ் சிட்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய கல்ச்சரும் இந்த யூட்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கல்ச்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எஸ்பெஷலி இந்த ரோமனோடைய அந்த ஏன்ஷியன்ட் பீரியட் ஆஃப் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டச் வந்து நீங்கள் இந்த யூட்ரிட்ஜ் சிட்டியில் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி நம்ம நாட்டில் இருக்கும்போது இந்த மதுரை, திருச்சிலாம் எப்படி இருக்குமோ கம்பேரிட்லி சென்னை, அந்த மாதிரி தான் இந்த யூட்ரிட்ஜ் சிட்டியும் இந்த நெதர்லாண்டில் இருக்குது.
நீங்கள் இந்த கெனாலை சுற்றி கரையோரம் பை வாக் மூலிமா அப்படியே நடந்துக்கிட்டு ஒரு 1 or 2 hours அந்த கெனாலோடைய அழகை நீங்கள் பார்த்துட்டே போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாள் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான். ப்ளஸ் ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் இந்த யூட்ரிச் சிட்டி வந்து இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த யூட்ரிச் சிட்டி நீங்கள் வரணும்னா எதர் இன் ஜெர்மனி கொலானிலேருந்து நீங்கள் வரலாம். அங்கேருந்து ஆல்மோஸ்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு 2.5 hours ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் நெதர்லாந்து வந்துட்டிங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்லேருந்து நீங்கள் வந்து 1.5 hours இந்த யூட்ரிச் சிட்டியை வர முடியும். ரோமன் எம்பையரால் கட்டப்பட்ட இந்த டவர் சர்ச்சை பற்றி தாங்க நாங்கள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோவில் பேசணும். எஸ்பெஷலி இந்த டவர் சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சர்ச்சுமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொமான் ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு. இது டவர் பேஸில் இந்த நீங்கள் சர்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் ஒரு ஷாப். Plan was to be a Catholic church, but after the centuries has been converted into a Protestant church. So now we start a free time. Please remember this tree. We're gonna meet here at the church. KPN for mobile internet. கிட்டத்தட்ட ஒரு 14th centuryல ரோமன் எம்பையர்னால் கட்டப்பட்ட இந்த சர்ச்சோட வாசலில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த டவர் சர்ச் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். போனாலும் ஏதாவது ஒன்று கவுத்துறாரு. சார் ஒரிஜினல் ஃப்ளவர் சார், பிளாஸ்டிக்காக ஒரிஜினலாக கண்டுபிடிப்போம்.
நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கெனால் கிட்ட நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, எஸ்பெஷலி ஸ்ரீலங்காக்காரங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் மெனுலாம் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ப்ராப்பர் ஃபுட்டு தாங்க. பட் த ரன்டு பை ஸ்ரீலங்கன் ஓட பீப்புள் தான். பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக அழகாக இந்த ரிலாக்ஸாக இந்த கெனாலில் போகிறது செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபுட்டு அவங்க சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன கரை, சூப்பரான ஒரு ப்ராப்பர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி. அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு. நாங்கள் ஒன்றும் பெருசாக ஃபுட்டை வந்து எடுத்துக்கல. எஸ்பெஷலி வி டுக் ஒன் பிரியாணி அண்ட் இங்கே ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஆனியன் பஜ்ஜி கொடுத்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த லொக்கேஷனில் இந்த வெதரில் நம்ம ஒரு சூடான ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா அதோட சலாதி சுகமே. ஃபைனலாக இந்த டவர் ஆஃப் சர்ச்சுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து அடுத்த ஒரு சிட்டியை நோக்கி நம்ம போகிறோம். அது கால் ஆம்ஸ்டர்டாம். வாங்க போகலாம். ஐ திங்க் இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சிட்டி ஆன் த வே ஃப்ரம் ஜெர்மன் டு நெதர்லாண்டோட ஆம்ஸ்டர்டாம் போகும்போது இந்த யூட்ரிச் சிட்டியை இங்கே ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சிட்டியை அன்எக்ஸ்ப்ளோர்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங் தாங்க. நத்திங் பிளான்டு ஆக்சுவலி. யூட்ரிச் பற்றி கேள்விப்பட்டோம். இந்த லொக்கேஷன் வந்து ஒன் டே அப்படின்னு விசிட் பண்ணலான்னு நினச்சோம். நீங்கள் இங்கே வந்து ஒரு 2-3 days கூட ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சிட்டி தான். ஸோ எஸ்பெஷலி எல்லாமே யூரோப்பியன் லைக் பண்ணுற ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், சிம்பிளி ஜியா. இது வரைக்கும் இந்த யூட்ரிச் சிட்டியை தமிழில் யாருக்கும் இது வரைக்கும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணதில்லை. அவங்க ட்ராவல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் வீடியோ. புது சிட்டி வருது. தேங்க்யூ ஸோ மச்.